ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத சத்தியம் 63ஆம் அதிகாரம் ஏசாயா 1ஆம் வசனத்தில், வல்லமையுள்ள தேவன் அவர் ரட்சிக்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில், இனி நமக்கு ஒன்றும் இல்லை, பகைவர்களிடத்தில் நான் அடிமையாக இருக்கிறேன், நம்மளை கடவுள் ரட்சிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கிற தேவன் நான் தானே அப்படின்னு. இதே வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பொருத்தி பார்க்கலாம். நம்ம ஒருவேளை இன்னைக்கு உடைஞ்சு போயிருக்கலாம், நமக்கு யாருமே இல்லை, கடவுள் நான் ஜெபம் பண்ணியும் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு வேதனையில ஒரு விரக்தியில நம்ம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் நம்ம பார்த்து வருது. என்ன சொல்றார் ஆண்டவர்னா, உன்னை ரட்சிக்கிற தேவன் நான் தானே. அது என்ன மாதிரியான சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, தேவன் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நம்மை ரட்சித்து ஒரு புதிய நன்மையினால ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்த வல்லமை பெருத்தவர். ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு பெரியது ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை நீ ரட்சித்தீர் ஆண்டவரே, என்னையும் ரட்சிக்க நீர் வல்லமை பெருத்தவர். என உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும், உம்முடைய ரட்சிப்பின் பாதையிலே நீ நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.